வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. விட்டமின், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவுமே குதிரைவாலி அரிசியில் இருக்கு. இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை அவசியம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். எலும்பு வலிமை பெறுவதற்கு நம்ம குதிரைவாலி அரிசி நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுதுங்க. இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் சமைக்கும் போது கால்சியம் சத்து உங்களுடைய உடலுக்குள்ள பாஸ்பேட்டாக மாறுங்க. இதனால பார்த்தீங்கன்னா இதை தினசரி நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உங்களுக்கு உறுதி பெறும், தசைகளும் உங்களுக்கு வலிமையாக இருக்குங்க. இப்போ எலும்புகள் வலிமை பெறுவதால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. பற்கள் உங்களுக்கு வலுவிழந்து போகிறது, ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காதுங்க. எலும்புகளும் பற்களும் தசைகளுமே உங்களுக்கு வலுவாக இருக்கும். அந்த 30-40 வயதுக்கு அப்புறம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் வலுவான எலும்பமைப்பை பெறுவதற்கு இப்போ இருந்து நீங்கள் குதிரைவாலி அரிசி உணவுகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வியாதிக்கு ஒரு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசிங்க. பொதுவாக சர்க்கரை நோய், அதாவது சுகர் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை உண்பதால தான். இப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நார் சத்து மற்றும் அப்புறம் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கே தவிர இதில் கார்போஹைட்ரேட் கிடையாதுங்க. ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகள் பலருமே அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதில் கார்போஹைட்ரேட் குறைவாக தான் இருக்கும். அதனால தான் அதை எடுத்து சொல்கிறாங்க. அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கோதுமை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆனால் கோதுமை காட்டிலுமே குதிரைவாலி அரிசியிலும் பார்த்தீங்கன்னா உடலில் அதிக அளவில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அந்த அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே போல் உடலில் அதிக அளவில் சர்க்கரை சேராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. ஆகவே சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் இந்த குதிரைவாலி அரிசியும் உணவுகளை சேர்த்துக்கொள்ள முயற்சிக்கலாம். நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கலாம், அதுக்காக கோதுமை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது அர்த்தம் இல்லை. நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கலாம், குதிரைவாலி அரிசியும் எடுத்துக்கலாம். விரைவில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். சுகர் அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது. இனிமேலும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசி சேர்த்துக்கலாங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்குங்க. ஆகையால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனை இருக்கு அப்படின்னா குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதை சரி பண்ணிடும் அப்படின்றத ஆய்வுகளில் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறாங்க. ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசி தினசரி உங்களுடைய உணவுகளை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்குமே இது உதவிகரமாக இருக்கும் தான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதே சமயம் 50-60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜீரண கோளாறுகளை சரி பண்ணுறதுக்குமே உங்களுக்கு இந்த குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்போ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசி இருக்குங்க. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதனால தினசரி குதிரைவாலி அரிசியை நீங்கள் சமைத்து உண்டு வந்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கண் கருவலியம், பிளாக் சர்க்கிள்ஸ் நாளடைவாக உங்களுக்கு படிப்படியாக அது நீங்க ஆரம்பிக்குங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடில் உங்களுடைய கண் பார்வை திறன் மங்கல் ஏற்பட்டிருக்கு. மாலை கண் நோய், கண் விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, கண்களில் புரை ஏற்படுவது, இந்த மாதிரி ஆபத்தான நோய்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி கண் பார்வை திறனை கூர்மை பெற வைக்கிறதுக்கெல்லாம் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்ற கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய அந்த நீங்கள் குதிரைவாலி அரிசி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ குதிரைவாலி அரிசி உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை போதுமான அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத
தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கப்பட்டு அது ஆரோக்கியமான ஒரு அது கரைக்கப்பட்டு உங்களுக்கு ஆற்றலாக வந்து மாற ஆரம்பிக்குங்க. கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் அப்போ குதிரைவாலி அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் உங்களுடைய உடலில் சேர்வதை முன்னாடியே தடுத்து உங்களுடைய உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய தொப்பை, கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்போ கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை ரொம்பவே சீக்கிரமாக நீங்கள் பெற்றுக்கலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாங்க. நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி உங்களுக்கு இருக்குங்க. குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவாக உண்டு வந்தீங்க அப்படின்னா நீர்க்கடுப்பு பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். அதே சமயம் சிறுநீரை வந்து குதிரைவாலி அரிசி பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணுங்க. மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள், கட்டிகளை அகற்றக்கூடிய திறன் வந்து குதிரைவாலி அரிசிக்கு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த கழிவு நீக்க மண்டல வேலை எப்போதுமே சிறப்பாக நடக்கும். நீர்க்கடுப்பு பிரச்சனை உங்களுக்கு வந்து விரைவில் நீங்க தீர்வு பெறலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக நீங்க வெளியேற்றிக் கொள்ளும் போது கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடைபெற்று எந்த கழிவு நீக்க மண்டல பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாடு தான். இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் போது என்ன ஆகும்னா மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, கவனமின்மை, உடல் வலி, உடல் பலவீனம், இது மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகளை நமக்கு தோன்றும். ஸோ அப்போ நம்ம எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியாதுங்க. அப்போதான் நீங்கள் வளமான அளவில் இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு கரெக்டான லெவலில் வந்துடும். அது இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதால ரத்த சோகை நோயிலிருந்து உங்களை விடுபட வச்சிரும். நீங்களும் ரத்தத்தை வந்து போதுமான அளவுக்கு உடலில் பாய்ச்சி ரத்த ஓட்டத்தை வந்து சீரான அளவில் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குதிரைவாலி அரிசி உணவுகளை சேர்த்துக்கலாம். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த தொற்று, பருவநிலை மாற்றம், அந்த சீசன் வந்து சேஞ்ச் ஆகிறது, இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர்றது. இப்போ சளி, இருமலுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசியும் ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்குங்க. மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியும் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து பலன் பெறலாம், அந்த நோய்கள் இருந்து விடுபடலாங்க. அப்போ சளி, இருமல், காய்ச்சல் சீசனெல்லாம் நிறைய நோய் உங்களுக்கு ஏதாவது அட்டாக் ஆகுதுன்னா அந்த நோய்களை நீங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான நோய்களை குணப்படுத்துவதற்குமே நீங்கள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறணும் அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இதய நோயை வந்து தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசிங்க. இதய நோய் இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசி தினசரி சாதமாக சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக கட்டுக்குள்ள வரும். இதனால இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த நாளங்கள் சீராகவும் இதய துடிப்பு நன்றாகவும் இருக்குங்க. ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார்சத்தை தான் உங்களுக்கு வந்து குறைக்குங்க. ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பு படிவும் இல்லாதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உங்களுடைய இதயத்துக்கு சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுடைய இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு உங்களுக்கு பலமாக இருக்குங்க. ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியான உறக்கம் இல்லாம அவதிப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கணும். குதிரைவாலி அரிசியில தயாமின், ரிபோஃப்ளோவின் போன்றவை இடம்பெற்று இருக்கிறதால இதை வந்து கஞ்சியாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க இரவு உணவாக பயன்படுத்துவீங்கன்னா டோபமைன் அந்த ஹார்மோன் எல்லாம் உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது தூக்க ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது ஆழ்ந்த உறக்கம் வந்து கண்களை உங்களுக்கு தழுவும். இயல்பாகவே தூக்கம் வந்து வர ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஒர்க்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால மனம் ஒடிஞ்சு போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறவங்களுக்காக தூக்கமின்மை வந்து தூக்கமின்மை இருக்கும், ஆழ்ந்த தூக்கம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் அந்த இயல்பாகவே தூக்க மாத்திரைகளெல்லாம் போட்டுட்டு தூங்க நினைப்பாங்க. தூக்க மாத்திரைகளை எப்போதுமே நம்ம தூக்கத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மருத்துவரினுடைய பரிந்துரையில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக ரொம்ப தூக்கம் வரலனா மட்டும்தான் கொஞ்சமாக அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தூக்க ஹார்மோன்களை சுரக்க வச்சு தான் தூக்கமின்மையை நீக்கணும். அதுக்கு நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டீங்கன்னா நலம் பெறலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த மருத்துவ நன்மைகளையுமே பெற்று நலமோடு இருக்கிறதுக்கு அடிக்கடி குதிரைவாலி அரிசியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பழக்கப்படுங்க. நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.